Vodafone Idea shares crash 5% after firm's Q3 net loss narrows marginally to 6,609 rupees crore. நிறுவனத்தின் மூன்றாவது காலாண்டின் நிகர இழப்பு 6,609 ரூபாய் கோடியாக குறைந்ததால் வோடபோன் ஐடியா பங்குகள் 5% சரிந்தன. டிசம்பர் 31, 2024 அன்று முடிவடைந்த காலாண்டில் வோடபோன் ஐடியா நிறுவனம் 6,609 கோடி ரூபாய் நிகர இழப்பை பதிவு செய்ததைத் தொடர்ந்து பிப்ரவரி 12 அன்று பங்குகள் 5% சரிந்தன. இது முந்தைய நிதியாண்டின் இதே காலாண்டில் பதிவான 6,986 கோடி ரூபாய் நிகர இழப்பிலிருந்து ஒரு சிறிய முன்னேற்றத்தை குறித்தது. தொலைத்தொடர்பு நிறுவனம் 2025 நிதியாண்டின் மூன்றாவது காலாண்டிற்கான முடிவுகளை பிப்ரவரி 11 அன்று அறிவித்தது. செயல்பாடுகளிலிருந்து அதன் வருவாய் 4% அதிகரித்து 11,117 ரூபாய் கோடியாக இருந்தது. இது Q3 FY24 இல் 10,673 ரூபாய் கோடியாக இருந்தது. வோடபோன் ஐடியாவின் சராசரி ஒரு பயனரின் வருவாய் ARPU இதற்கிடையில் அறிவிக்கப்பட்ட காலாண்டில் காலாண்டிற்கு 4.7% அதிகரித்து 173 ரூபாய் ஆகஸ்ட் இருந்தது. முன்னதாக 2025 நிதியாண்டின் இரண்டாம் காலாண்டில் ARPU 166 ரூபாய் ஆகஸ்ட் இருந்ததாக நிறுவனம் அறிவித்திருந்தது. கட்டண உயர்வுகள் மற்றும் வாடிக்கையாளர்கள் அதிக திட்டங்களுக்கு மேம்படுத்தப்பட்டதால் இது ஏற்பட்டது. இருப்பினும் 6 இன் ARPU அதன் சகாக்களான ஜியோ ரூபாய் 203.3 மற்றும் ஏர்டெல் ரூபாய் 245 ஆகியவற்றை விட குறைவாக இருந்தது. தொலைத்தொடர்பு நிறுவனத்தின் EBITDA 2025 நிதியாண்டின் மூன்றாம் காலாண்டில் ரூ. 471.2 கோடியாக மேம்பட்டது. இது முந்தைய காலாண்டில் Q2 ரூ. 454.9 கோடியாக இருந்தது. டிசம்பர் 31, 2024 நிலவரப்படி வங்கிகளிடமிருந்து அதன் மொத்தக் கடன் 2,330 ரூபாய் கோடியாக இருந்ததாக நிறுவனம் தெரிவித்துள்ளது. டிசம்பர் 2024 31 நிலவரப்படி வோடபோன் ஐடியா 199.8 மில்லியன் சந்தாதாரர்களைக் கொண்டுள்ளது. இதில் தோராயமாக 63% பேர் 4G 5G சந்தாதாரர்கள் என்று அது மேலும் கூறியது. பிப்ரவரி 11 ஆம் தேதி சந்தைக்கு பிந்தைய நேரங்களில் நிறுவனம் தனது முடிவுகளை அறிவித்தது. பிப்ரவரி 12 ஆம் தேதி அதிகாலை வர்த்தகத்தில் நிறுவனத்தின் பங்குகள் கிட்டத்தட்ட 5% சரிந்து ஒவ்வொன்றும் ரூ. 8.38க்கு வர்த்தகமானது. இந்த பங்கு தற்போது அதன் 82 வார உயர்வான 19 ரூபாய் 15 பைசா இலிருந்து 56%த்திற்கும் மேலாக சரிந்துள்ளது. தற்போது இது அதன் 82 வார குறைந்த அளவான ரூ. 6.60க்கு அருகில் உள்ளது. மூல மணி கண்ட்ரோல் Declaration. தகவல் கல்வி நோக்கத்திற்காக மட்டுமே. எனது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரிக்கவும்.